அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம இஃப்தாருக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஸ்ப்ரிங் ரோல் தாங்க பண்ண போறோம். உள்ள ஸ்டஃப் வந்து ஸ்வீட் வைக்க போறோம். சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். அதே மாதிரி வீட்லயே நம்ம ஸ்ப்ரிங் ரோல் சீட்டும் ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சுக்கிடலாம். கொஞ்சம் நல்லா திக்காவே பிசைஞ்சுக்கோங்க, லூஸா இல்லாம. பொதுவாகவே நமக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து கிடைக்கிறது கிடையாது கடைகளில். நான் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதனால நான் வீட்டிலேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிடுவேன். கடைகளில் வாங்குறதும் வீட்டில் பண்ணுறதும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும், ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து மாவை பிசைஞ்ச உடனேயே நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்துடலாம், வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பாலை எடுத்து கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. பூரி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன ஷேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கிடலாம். கொஞ்சம் இது செய்கிறதுக்கு ரிஸ்காதேங்க இருக்கும், ஆனால் சாப்பிடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக தேய்ச்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. இதே மாதிரி நான் 3 லேயர் தயார் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் லேயர் வைக்கும் போது மட்டும் ஆயில் தடவுன பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரியும் பிளெயினாக இருக்கிற பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. 3 லேயர் போதும். இதை நமக்கு எடுக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தேய்ச்சிக்கிடலாம். மைதா அப்பப்போ டஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இதே மெத்தட் தாங்க சமோசா ஷீட்டுமே. அதுக்கு நீளமாக கட் பண்ணணும். இது வந்து சதுர ஷேப்பில் கட் பண்ணணும், அவ்வளவுதான். எந்த சைஸில் ஸ்ப்ரிங் ரோல் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக உள்ளதை நம்ம பாலா மறுபடியும் நம்ம செஞ்சுக்கிடலாம். இப்போ இதில் நமக்கு 3 ஸ்ப்ரிங் ரோல் கிடைக்கும். நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓரங்கள்லாம் பாருங்கள் அழகாக பிரிஞ்சு வரும். இப்படி இருக்க போதில் நம்மளுக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் லேயர் நமக்கு ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். சூடாக இருக்கையிலேயே நீங்கள் எடுத்துடணும், இல்லைன்னா ஒட்டிக்கும். இதே மாதிரி அடுத்த லேயரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு. என்னுடைய கைனா தெரியுது பாருங்கள், அவ்வளோ தின்னாக இருக்குது. இதே மாதிரி எல்லா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் எல்லா டோலையும் செய்யலைங்க, அதில் பாதி தான் செஞ்சேன். அதுக்கே நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் இதை வச்சுக்கோங்க சென்டரில். இப்போ இதை ரோல் பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை சிப்லாக் கவர்லேயோ வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி மடித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் உள்ளே வச்சிடுறேன். எப்போ நமக்கு தேவையோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் தயார் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃப்புக்கு நான் ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொமிக்ரானட் இல்லைன்னா ஆப்பிள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கிடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எப்போதும் நம்ம காரமாக தான் ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்ருப்போம், இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் ஒரு 100 கிராம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் மில்க் மெய்ட், நான் ஹோம்மேட் மில்க் மெய்ட் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை எடுத்து சென்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை வச்சிடலாம். வச்சு 2 சைடும் மடித்து விட்டுக்கோங்க. மடித்து அப்படியே ரோல் பண்ணிடுங்க. இது ஆயிலில் போட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுக்கு மேலே அப்ளை பண்ணி கவர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஆயிலில் போடையில் பிரியாமல் இருக்கும். இதையுமே நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 10 நாளைக்கு கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சு லாக் பண்ணிடுங்க.
எப்போ தேவைப்படுதோ நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எல்லா ஸ்ப்ரிங் ரோலையும் இதில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுறலாம். உள்ள இந்த மில்க் மைட் எல்லாம் சேர்த்துருக்கனால ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே நமக்கு தயாராகிருச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மில்க் மெய்ட் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். மில்க் மெய்ட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹனி இல்லைன்னா சாக்லேட் சிரப்போட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.